ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம் நான் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஆண்டின் முடிவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிற இந்த வருடம் முடிய போகிறது. ஆனாலும் முடிவில்லாத பிரச்சனைகள், முடிவில்லாத வேதனைகள், சுகம் கிடைக்காத சரீரத்தின் அவயங்கள், இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். முடிவில்லாம இப்படியேதான் தொடருமான்னு சொல்லி ஒரு வேதனையோடு நீங்கள் இந்த நாளில அமர்ந்திருக்கலாம். அல்லது நம்பின காரியம் வரல, நடக்கல, அந்த வருஷத்திலாவது நடக்கும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. முடிவில்லாதவைகளுக்கு முடிவை கர்த்தர் கொடுப்பார். நம்பிக்கை இழந்து போன பகுதியிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, நம்பிக்கை வீண் போகாது. வேதத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபாலய தலைவன் யவீரு இயேசுவிடம் வருகிறான். எதற்காக? தன்னுடைய மகள் படுத்த படுக்கையா இருக்கிறாள், வியாதியா இருக்கிறாள், அவள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது, இயேசு நான் வருகிறேன் சொல்லி வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். திரள் கூட்டம் அவரை தொடும்படியாய், அவரிடம் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் நெருக்கி தள்ளிக்கொண்டு வருகிறது. அப்பொழுது பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். அந்த இடத்திலே கொஞ்சம் தாமதமாகிறது. ஆனால் இயேசு அங்கே நின்று பேசும் பொழுது அதற்குள் யவீரு வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து விட்டார்கள். மகள் மரித்து போய்விட்டாள். இனி இயேசுவை கூப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது, இயேசுவை விட்டுவிடு, நீ மற்ற காரியத்தை பார்க்கலாம் சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரர்கள் அந்த யவீருடன் சொல்கிறாள், இயேசுவிடம் சொல்லவில்லை. இயேசுதான் சகலத்தையும் அறிந்தவராயிட்டே. உடனே யவீருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசத்தை விட்டுறாத, நீ நம்பின காரியம் என்ன? நான் வந்து பிள்ளையை சுகமாக்குவேன், நீ நம்பினாய், அது வீண் போகாது. நான் வருவேன், வீட்டிற்கு வந்து அவள் உயிரோடு இருக்கிறதை அல்லது உயிரோடு எழுப்பேன் என்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். வீட்டிற்கு போகிறார். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு இயேசு அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். யவீருவின் நம்பிக்கை வீண் போகவில்லை அல்லவா? சூழ்நிலை பார்க்கும் பொழுது ஐயோ முடிஞ்சு போச்சுதே, கொஞ்சம் இயேசு முன்னாடி வந்திருந்தாருன்னா என் பிள்ளை மரித்திருக்காதே, கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் தொட்டு தூக்கி விட்டிருக்கலாம் என்று சொல்லலாம் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் மரித்த பின்பும் கூட இயேசு அங்க வந்து மரித்ததை உயிரோடு எழுப்புகிறார். யோசித்து பாருங்க. நாம் நினைக்கிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், இந்த வருடம் இப்படி ஆகிவிட்டதே. இப்பொழுதும் கெட்டு போகவில்லை. நம்பிக்கை வீண் போகாதபடி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார். நன்றி மாத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறோம் நன்றி சொல்லி பாருங்க. ஒரு ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன் பிசினஸ் செய்து கொண்டிருந்தார். கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துவார். அவர் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தி கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனா அதில் உண்மையா இருந்தார். ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நபர், அவர் ரொம்ப நெருங்கிய பழக்கத்தில் உள்ள மனிதன், அந்த ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை கொடுத்தார். இவரும் நம்பி இருந்தார். இவருக்கு அவரால் முடியும், அவ்வளவு அவர் பெயர் பெற்ற ஒரு மனிதர், அவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறார், கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும் என்று சொல்லி கான்பிடென்டா ஜெபித்து காத்திருந்தார். அங்க போனார். கடைசியில் என்னாச்சு? அவருக்கு கிடைக்கவில்லை. இன்னொரு நபருக்கு போய்விட்டது. வீட்டிற்கு வருகிறார். வீட்டில் உள்ளவங்க எல்லாம், என்னப்பா நீங்க இவ்வளவு நம்பிக்கையா இருந்தீங்களே, குணங்கள் கிடைக்கல, இன்னும் சோர்ந்து போய்விட்டார். நம்பிக்கை எல்லாம் போச்சுது. என்ன செய்யறது? இது ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு பெரிய வாழ்க்கைக்கு ஒரு லிப்டா, நல்லா உயர்வதற்கு வழியா இருக்கும்னு நினைச்சேன்னு சொல்லி சோர்ந்து போய்விட்டார். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். மகனே, நீ அந்த மனிதனை நம்பி போனாய், கிடைக்கல, சோர்ந்து போயிட்டா. இப்பவும் இன்னும் காலம் கடந்து போகல, நீ என்ன நம்பு, நன்றி சொல்லு, இதுவும் ஒரு நன்மைக்கு நன்றி சொல்லு என்று சொல்லும் பொழுதே கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. என்ன ஆண்டவர் எப்படி சொல்ல முடியும்? நான் ஜெபித்து தானே போனேன், எனக்கு கிடைக்கும் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன், என்னுடைய விசுவாசம் பலவீனமானதா, பலவித புலம்பல்கள். ஆனாலும் ஆண்டவரே, நமக்கு இதிலும் ஒரு நன்மை வச்சிருக்கீங்க, நன்றி என்று துதிக்க ஆரம்பித்தார். நடந்தது என்ன? ஒரு வாரம் கழித்தது. கழித்த உடனே புதிய ஆண்டுக்குள் போய்விட்டார். அப்ப இந்த ஆண்டாவது என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கும்போது திடீரென்று சொல்லி வெளி தேசத்திலிருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இவர் கையில கொடுக்கப்பட்டுச்சு. யோசித்தார், இது எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது அதுல ஒரு கண்டிஷன் இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறவங்க இன்னொரு கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருக்க கூடாது. வேற எதுலயும் இல்லாம இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுக்கறேன் என்று சொல்லி அதில் போடப்பட்டிருந்தது. அதனால இவர் அப்ளை பண்ணார். இவருக்கு கிடைச்சிருச்சது. ஏற்கனவே கைவிட்டு போன அந்த ஒரு கான்ட்ராக்டை காட்டில இது பல மடங்கு பெரிதான ஒன்று. அப்பொழுதுதான் மற்றவங்க எல்லாம் அதற்கு அப்ளை பண்ணி கிடைக்கல. காரணம், மற்ற கான்ட்ராக்ட் எடுத்தவங்க செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் இவருக்கு இந்த மனிதனுடைய கையில் அதை கொடுத்தார்கள். என்னுடைய எல்கைகள் விரிவானது. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாசல் அடைபடும் போது சோர்ந்து போயிடாதங்க. ஒரு வழியை ஆண்டவர் திறப்பார். என்ன 7 வழிகளை கூட ஆண்டவர் திறக்க முடியும். அவ்வளவு சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். ஒருவேளை கிடைத்ததனால் நன்றி சொல்வதை காட்டிலும் கிடைப்பதற்கு முன்பாகவே அல்லது கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படும் போது கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. அதை காட்டிலும் மேன்மையானதை கர்த்தர் கொடுப்பார்.
இதைதான் இந்த வருட கடைசியில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்தை திரும்பி பார்க்கும்போது எதிர்பார்த்தது நடக்கல, நம்பினது வரல, முடிவில்லாத பிரச்சனை தான் இன்னும் தொடருதுங்கிறீங்களா? இப்போ நன்றி சொல்லி பாருங்க. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார், புதிய வழிகளை திறப்பார், புதிய நன்மைகளை தொடரும்படியாகவும் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீங்கப்பா. பூமியில் இந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் நம்பிக்கை இழந்து போய் சோர்ந்து போய் இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா, இப்படியேதான் தொடருமா, இதே பிரச்சனை தானா, இதே பாதை தானான்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை நின்று கண்ணோக்கி பாருங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து முறுமுறுக்கிறவர்களாய், புலம்புகிறவர்களாய், கண்ணீர் விடுகிறவர்களாய், கவலைப்படுகிறவர்கள் இல்லாம கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், இதில் ஒரு நன்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி செலுத்தத்தக்கதை எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நடந்ததற்கும் நடக்கிறதுக்கும் நடக்க போகிறதுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நீர் நன்மையானதை தருகிறவர், நன்மையானதை செய்கிறவர், எங்களை நினைவு கூறுகிற தேவன். அப்படியே செய்வதற்காக நன்றி. தோற்று போன பிள்ளைகள், எல்லா ஆசீர்வாதங்கள் கைவிட்டு போயிட்டுன்னு சொல்லி கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் செய்தி கேட்க நேரிடுமானால் என் ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்து அவர்களின் தைரியப்படுத்தி இதிலும் ஆண்டவர் நன்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி செலுத்துவோம். வாசல் அடைப்பட்டாலும் நன்றி செலுத்துவோம். வாசல்கள் திறக்கும். அதிலே மேன்மையானதை கர்த்தர் வைத்திருப்பார். நம்முடைய கண்கள் காணும். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகாது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.